கவுண்டம்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேர் ஐயப்பன் மற்றும் கவி. சைக்கிள் வந்து ஐயப்பன், நான் சைக்கிள் வந்து கவி. செங்கிலிப்பட்டி அணியை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டமானது 6 ஓவரை கொண்டதாக இருக்கும். 2 ஓவர் பவர் பிளே. செங்கிலிப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் ஓவர் போட ஸ்டாலின். முதல் பந்து ஸ்டாலினிடமிருந்து ஐயப்பன் லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. 2 எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. ஒரு லோ டாஸ் ஆஃப் சைடு பவர் பிளே சர்க்கிளை தாண்டி போயிருக்கு. ஃபீல்டு இல்லாத காரணத்தில் எல்லைக்கோட்டை தொடுமா. நல்ல ஒரு தடுப்பாட்டம், தேக்கிட்டாரு. மூன்று ஓட்டங்கள். திரும்பி ஆஃப் சைடு கேட்ச். 2 பேர்த்துக்கு நடுவில் விழுந்துருச்சு. அடுத்த வந்து போல்டு. அடுத்த வந்து டாட் பால், கீப்பர் டாட். சந்தோஷ் முதல் பந்து அடிச்சிருக்காரு. லெக் சைடு ஒரு ஃபீல்டர் இருக்காரு. அவர் சிறு தடுமாற்றம், கேட்சும் பிடிக்கல. 1 பம்பில் பாலை கையில் எடுத்துட்டாரு. ஒரு ரன் மட்டும். ஓவர் வீச அருண். உடம்புல அடிபட்டுருச்சு. ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. டாட் பால். இரண்டாவது பந்து மறுபடியும் லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. பவர் பிளே சர்க்கிளில் ஃபீல்டர் யாரும் இல்லாத காரணத்தினால பம்ப் ஆகி 4. சிறப்பாக விளாடுறாரு தனது அணிக்காக. அடுத்த பந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு. ஏர்ல பேருக்கு அண்ணாந்து பார்க்க அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. பிடிப்பாரா? மிஸ் ஃபீல்டு. 4. லெக் சைடில் அடிச்சிருக்காரு. க்ளோஸ் ஃபீல்டர் டீ. பாலை கலெக்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு, அதனால ஒரு ரன். அடுத்த பந்து ஹிட்மேன் ஐயப்பன். ஒரு பெரிய சுத்தல், பேட்டில் போடல. டாட் பால். அடுத்த பந்து பவர் பிளே யூஸ் பண்ண பார்ப்பாங்க. மறுபடியும் ஒரு பெரிய சுத்தல், உடம்புல பட்டு டாட். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. 1 விக்கெட் இழப்பிற்கு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளே சர்க்கிள்குள்ளே 4 பேர் இருக்கலாம். மினிமம் 4 பேர் கண்டிப்பாக இருக்கணும். அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார் கோபி. லைனை பிடிச்சி போட்டார். டாட். 3வது 2வது பந்து மறுபடியும் ஆஃப் சைடு சர்க்கிளை தாண்டி அடிச்சிருக்காரு. யாருமே ஃபீல்டர் இல்லை, ஓடி வந்து தைக்கிட்டாரு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. டாட். லெக்கில் அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக்கில் யாருமே இல்லை. 4. 5வது பந்து மறுபடியும் லெக்கில் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே யாருமே இல்லாத காரணத்தினால் 6. ஒரு 4ம் ஒரு 6ம் அடிச்சிருக்காரு. கவுண்டம்பட்டி அணிக்காக ஐயப்பன் சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சுத்தல். டாட் பால். ஓவரின் இறுதி பந்து டிஷர்ட்டில் வந்து ஹிட்மேன் போட்டிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பனிங் பவர் பிளேலேயே வந்து இன்னமும் 3 ஓவருக்கு விக்கெட் விடாமல் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. தனது அணிக்காக ஒரு 4ஐயும் ஒரு 6ஐயும் பதிவு செய்துள்ளார். லெக் சைடு ஒய்டு போட்டிருக்காரு. பெரிய ஒய்டு, கீப்பராலையும் பிடிக்க முடியல. அது 4ஐ தொடுமா? தொட்டு விட்டது. 5 ரன்கள். ஒரு வீசிய ஸ்டாலின் தான் 4வது ஓவர் வீச வந்திருக்காரு. போன ஓவரை பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க. 3 ஓவருக்கு அணியின் எண்ணிக்கை 31. அணியின் எண்ணிக்கை 33. 4வது ஓவர் ஸ்டாலின் ஒரு புல் டாஸ் போட்டாங்க லெஃப்ட்டுக்கு.
அது ஃபைனல் லெக்ஸில் 6 மாறுமா? இது வந்து மறுபடியும் ஒரு புல்டாஸ் போட்டிருக்காங்க. மறுபடியும் 4 மாறுமா? எல்லைக்கோட்டை தொடுமா? அங்கே ஒரு சிறப்பான ஃபீல்டிங், கீழே விழுந்தது எக்கியிருக்காங்க. நல்ல த்ரோ, 2 ஓட்டங்கள் மட்டும். அடுத்த பந்து ஸ்டாலினிடமிருந்து மறுபடியும் ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் இருக்கார் அங்கே. குட் ஸ்டாப், 1 ரன் மட்டும். அடுத்த பந்து மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. 6 மாறுமா? 6, பெரிய 6. ஐயப்பன் தனது அன்னைக்கு சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. கடைசி 2 பந்து மறுபடியும் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. தரையில் போயிருக்கு. குட் ஸ்டாப், 1 ரன் மட்டும். ஆஃப் சைடு சைட்டில் ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஃபீல்டர் தைக்கிட்டார், ஓட முடியல. டாட் பால். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 47. கவுண்டம்பட்டியோட ஸ்கோரு. 5வது வீச செங்கிலிப்பட்டி அணிக்காக கோபி வந்திருக்காரு. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச வந்திருக்கிறவர் கோபி. முதல் வந்து சைக்கிள் ஐயப்பன் அடிச்சிருக்காருல லெக் சைடு. மறுபடியும் 6 மாறுமா? பெரிய 6. பவர் பிளே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா பவர் பிளேக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா ஓவரும் பவர் பிளே தான் நாட்டுக்கு. ஹிட்மேன் அப்படின்னு டிஷர்ட்டில் போட்டிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஐயப்பன். நம்பர் 3. மறுபடியும் ஆஃப் சைடு போட்டிருக்காங்க. பவுலர் கைக்கு அடிச்சிருக்காங்க, அதனால் ஓட முடியல. டாட். ஒரு எட்ஜி, 1 ரன் மட்டும். வந்து மறுபடியும் ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. 3 ஃபீல்டர் இருக்காங்க. பால் ஏரில் இருக்குது, பிடிச்சிட்டாங்க. விக்கெட் இழக்கிறாங்க. நல்ல பேர். கவுண்டம்பட்டி அணிக்காக விக்கெட் விழாமல் ரொம்ப நேரம் விளாண்டாங்க. நல்ல பேட்டிங். ராஜா செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக கவுண்டம்பட்டிக்கு ராஜா சைக்கிளில் இருக்கார். என்ன பண்ண போகிறாரு? மடக்கி அடித்தார், உடம்புல பட்டுச்சு. டாட் பால். 1 பால். மறுபடியும் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு ஃபீல்டு ரொம்ப பின்னாடி இருக்கனால 1 பம்பு, 1 ரன் மட்டும். செங்கிலிப்பட்டி அணிக்காக குமரன் 6வது ஓவரை வீச வந்திருக்கிறார். அவருக்கான முதல் ஓவர். முதல் பந்து லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டு இருக்காங்க, 1 ரன் மட்டும். இவர் வந்து நல்லா பால் போடுவார். நிறைய டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கோம். பார்ப்போம். ஸ்லோயராக போட்டார். டாட் பால். மறுபடியும் ஒரு ஸ்லோயர் காலிலே போட்டார். டாட். இடம் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு கட்ரு போட்டிருக்காரு. டாட். நிற்க வச்சு ஓட ட்ரை பண்ணாங்க. நாட். பேட்ஸ்மேனாக அருண். ஃபஸ்ட் ஹாப்பில் லாஸ்ட் 2 பால். 6வது ஓவரில் 5வது பந்து. ஒரு ஸ்ட்ரைட்டில் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. வெளியே போயிடுச்சு. பெரிய 6ங்க. நிற்க வச்சு ஓடனாங்க, அதுக்கான பலன் கிடச்சிருக்கு. ஒரு பெரிய 6ஆக மாற்றிருக்காரு. இன்னிங்ஸின் கடைசி பந்து. குமரன் இது வரைக்கும் 5 பால் நல்லா போட்டிருந்தார். லாஸ்ட் பால் உடம்புல பட்டு. டாட். கவுண்டம்பட்டி அணி வந்து 62 அடிச்சிருக்காங்க. செங்கிலிப்பட்டி அணி 63 எடுத்தால் வெற்றி பெறலாம். இந்த போட்டியில் கவுண்டம்பட்டி அணிக்காக முதல் ஓவரை பவர் பிளே ஓவரை வீச சுதர். செங்கிலிப்பட்டி ஓப்பனிங் பேர் மற்றும் சரத். பவர் பிளேயில் முதல் பந்து. இவங்களும் திரும்பி இந்த சேஸை ஆடுவாங்க. ஒயிட் பால். சரத். சுதர்சன் பால் போடுறாரு. சரத் லெக் சைடு போட்டாங்க. உடம்புக்கு மடக்கி அடிச்சிருக்காரு. 6ஆ 4ஆ? 6. முதல் பந்தே 6ஆ மாற்றிருக்காங்க. 2வது பந்து. டாட். 3வது பந்து. ஆல் லெக் சைடு ஒரு ஃபீல்டர் காரணத்தினால 1 ரன் மட்டும். அடுத்த பந்து
ரன் ஓடலை, டாட் பால். அடுத்த பந்து ஆஃப் சைடு இழுத்து போட்டாங்க, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸாக போட்டிருக்காங்க, லெக் சைடு அடிச்சிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், பிடிச்சிட்டார் பாலை, விக்கெட். அது ஓவரை கவுண்டம்பட்டி அணிக்கு வீச கவி. ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் சிங்கிளிப்பட்டி அணியின் எண்ணிக்கை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 9. இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பந்து ஒரு ஃபுல் டாஸாக போட்டார், எஜ்ஜாயி கீப்பர்கிட்ட டாட். சுபாஷ் ஒரு நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். இரண்டாவது ஓவரில் முதல் பந்து ஒரு லோ டாஸ், கீப்பர் டாட். வந்து ஒயிட் பந்து, ஒயிட். அடுத்த பந்து கீப்பர் டாட். அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ், லெக் சைடு க்ளோஸில் ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஒரு சிறு தடுமாற்றம், ரன் அவுட், பவர் பிளேயர். அடுத்த பந்து ஸ்லோயராக போட்டிருக்காரு, காலில் தூக்கி டாட். ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் கோபி. அடுத்த பந்து ஒரு கட்டு ஸ்லோயராக போட்டிருக்காரு, லெக்கில் ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஒரு ரன் மட்டும். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்காக மூன்றாவது ஓவரையும் வீச வந்திருக்கிறார். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 12, 2 விக்கெட் இழப்பிற்கு. கவுண்டம்பட்டி அணிக்காக அடுத்த ஓவரை வீச வருபவர். முதல் பந்து காலிலே போட்டார், இரண்டாவது பந்து மறுபடியும் டாட். வந்து கீப்பர் ஒரு ரன் மட்டும். வந்து நெக்ஸ்ட் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு, கேப்பில் போகுது, ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காரு, நல்லா ஸ்டாப். ஒரு ரன் மட்டும். கடைசி 2 பந்து பெரிய சுத்தல், டாட். அடுத்த பந்து மறுபடியும் பெரிய சுத்தல், டாட். அடுத்த ஒரு வீச சுதர்சன் 14 ரன் அடிச்சிருக்காங்க சிங்கிளிப்பட்டி அணி. கோபி ஸ்ட்ரைக்கில். முதல் பந்தே ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காங்க, ஃபீல்டர் யாருமே இல்லை, 2 ஓட முயற்சி, ஓடிருக்காங்க, 2 ரன். இரண்டாவது பந்து மறுபடியும் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு, பவர் பிளே சர்க்கிளை தாண்டி 2 ஓடிடுவாங்க, கீப்பட்டு தூர விட்டுருக்காங்க, சிறு தரமாற்றம், 2 ஓட்டம். சொன்னாங்க விக்கி. அடுத்த பந்து கோபியனை நிற்க வச்சுட்டே ஓடுறாங்க, டாட். அடுத்த பந்து 2-2 ஓடி இருக்காங்க, 2 பாலும். இந்த பாலும் மறுபடியும் 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஃபீல்டு இருக்கார், ஆனால் கேட்ச் ஒரு தட்டி விட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. 2வது ரன்னு, ரன் அவுட். 5வது பந்து அடிச்சிருக்காங்க, ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காங்க, ஃபீல்டு யாருமே இல்லை, பட் இப்போ ஓடி வந்து பிடிச்சிட்டாருங்க. நல்ல கேட்ச், நல்ல டேக்கன், சூப்பர் கேட்சுங்க, நல்ல ஃபீல்டிங் கவுண்டம்பட்டி அணியிலேருந்து. பட்டி அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பெரிய சுத்தல், டாட், கீப்பர் டாட். முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. கவுண்டம்பட்டி அணிக்காக அடுத்த ஓவரை வீச வருகிறார் கவி. ஒரு 2வது ஓவர் வீசினார். முதல் பந்து லோவாக போட்டிருக்காரு, ஒரு எச்சு. அடுத்த பந்து
ஒரு புல் டாஸ். கைக்கு அடிச்சு ஓடி இருக்காங்க. விக்கெட். ஒரு ரன் ப்ளஸ் விக்கெட். ஸ்ட்ரைக்கில் லெக் சைடு மேலே ஏரில் தூக்கி விட்ருக்காரு. ஒரு ஃபீல்டர் இருக்கார். கேட்ச். குமாரன் ஸ்ட்ரைக்கில் காலிலே போட்டார். டாட். செங்கிலிப்பட்டி அணிக்காக ஸ்டாலின். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன் மட்டும். 5வது ஓவரில் கடைசி பந்து. பெரிய ஸ்கோர் அடிக்கணும். ஒரு புல் டாஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஃபீல்டர் இருக்கார் இங்கே. ஒரு ரன் மட்டும். ஒரு முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. அடுத்த ஓவரை வீச கவுண்டமட்டி அணிக்காக கடைசி ஓவரை வீச நிவாஸ். பெரிய ஸ்கோர் அடிக்கணும். வைட். அதாவது வந்து லோ டாஸ். ஒரு ரன் மட்டும். ரீபால். லெக் சைடு போட்டிருக்காங்க. மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன் மட்டும். நல்ல த்ரோ. கைக்கே போட்டார் அங்கேருந்து. அடுத்த பந்து. ஸ்டம்புக்கு மேலே போட்டார். கீப்பர் டாட். வந்து கீப்பர் டாட். அடுத்த பந்து. பெரிய சுத்தல். வைட். ட்ரெயின் பண்ணுறாங்க. சின்ன பையன்தான். ஓவர் நல்லா போடுறான். கவிட்ட பேருக்கு ஓவர் நேராக கை கடிச்சிருக்கார். ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் பால். கிட்டத்தட்ட கவுண்டமணி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். ஒயிட் பால். ரீபால். கடைசி வந்து லைனை பிடிச்சி போட்டார் கோட்டை ஒட்டி. வெற்றி பெற்ற கவுண்டமட்டி அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்து விளையாண்ட செங்கிலிப்பட்டி அணிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கவுண்டமட்டி அணிக்காக மேன் ஆஃப் த மேட்ச் ஐயப்பன் 3 6 உட்பட 27 ரன்கள் அடித்தமைக்காக மேன் ஆஃப் த மேட்ச்